எங்களுடைய முதலமைச்சர் கால்நகம் முளைத்த காலத்திலிருந்து அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர். இது அது இல்ல. 9 நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் தாங்க. 9 நாள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்கனால 9 நாள்ல நின்னுவேன். நானே பாத்ரூம் போவேன், நானே உட்காருவேன், நானே படுப்பேன். 9 நாளில நடப்பேன், சேர்ல நானே உட்காருவேன். அந்த அளவுக்கு தேவன் கிருபை செஞ்சார். எங்களுடைய முதலமைச்சர் கால்நகம் முளைத்த காலத்திலிருந்து அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தர்ம போராளி எச் ராஜா, திரு ரங்கராஜன் நரசிம்மன் உட்பட இங்க இருக்கக்கூடிய ஹிந்து தர்ம போராளிகள் இவங்க எல்லாருமே ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களை அல்லேலூயா பாபுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ ஒரு வீடியோ பாத்தீங்க இல்லையா, அதுதான் திரு சேகர் பாபு அவர்கள் தமிழகத்துல என்னவா இருக்காரு, அமைச்சரா இருக்காரு, ஹிந்து அறநிலைத்துறை அமைச்சரா இருக்காரு. ஆனா இந்த ஆளு வாயை திறந்தாலே அசிங்கமா பேசிட்டு இருக்காரு. ஆன்மீகம் சார்ந்த ஒரு துறையின் அமைச்சரா இருந்துகிட்டு இது மாதிரி வாயை திறந்தா அசிங்கமா பேசுறதெல்லாம் பார்த்தா அந்த மக்கள் உங்களை என்னன்னு நினைப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை விட்டுருங்க, உங்க கட்சி அந்த மக்கள் என்னன்னு நினைப்பாங்க? ஆமா, திமுக மீது மக்களுக்கு எப்போ நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கு. இது மாதிரிலாம் பேசுறதுனால மறுபடியும் திமுக அசிங்கமா நினைக்கிறதுக்கு ஆல்ரெடி இந்த திமுக மக்கள் அசிங்கமா தானே நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, நம்ம மேட்ருக்கு வரலாம். கன்னியாகுமரியில சுசீந்திரம் தேரோட்ட நிகழ்வுல திரு சேகர் பாபு அவர்கள் பேசின அந்த ஒரு அருவருக்கத்தக்க பேச்சானது இப்போ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ அவ்வளவு வைரலா போனதுக்கான காரணம் என்னன்னா, சேகர் பாபு அவர்கள் பேசினார் இல்லையா, அது மட்டும் கிடையாது. அவர் பேசினதுக்கு அப்புறமா அங்கிருந்த பக்தர்கள், அங்கிருந்த பொதுமக்கள் செஞ்ச சம்பவம் தான். சாது மிரண்டால் காடு தாங்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களும், தமிழகத்துல இருக்கக்கூடிய ஹிந்துக்களை நாம என்னதான் போட்டு அடிச்சாலும், எவ்வளவு அசிங்கமா அவங்களுடைய நம்பிக்கைகளை நாம பேசினாலும், கொச்சைப்படுத்தினாலும், இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் மூடிக்கிட்டு தான் இருப்பானுங்க, வாயை திறந்து பேச மாட்டானுங்க, எதிர்ப்புகள் தெரிவிக்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரிதான் இவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவரை அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள், அந்த கோவில இருந்த பக்தர்கள் விரட்டி அடிச்சிருக்காங்க. திரு சேகர் பாபு அவர்கள் பேசினதை நீங்களே பார்த்திருப்பீங்க. எவ்வளவு அருவருப்பா பேசியிருக்காரு பாருங்க. அதுவும் எங்க கோவில்ல பக்தர்கள் அவர் அவ்வளவு அருவருப்பா பேசியிருக்காரு. அமைச்சரா வேற இந்த லட்சணத்துல அவர் இருக்காரு. அவர் பேசுற இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு படத்துல வந்த காமெடி சீன் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த காமெடி சீன் தான், இதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஜோக்ஸ் அபார்ட், இந்த நிகழ்வு மூலியமா நமக்கு புரியுறது என்னன்னா, தமிழகத்துல திமுகவின் போலி முகத்திரையானது கிழியுது, டாரா கிழிஞ்சு தொங்குது. இப்பெல்லாம் திமுக அமைச்சர்களை இந்த தமிழக மக்கள் மதிக்கிறதே இல்லை அப்படின்றது தெளிவா புரியுது. சரி, அந்த கோவில்ல அப்படி என்னதான் நடந்திருக்கு, சேகர் பாபு அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு, ஏன் மக்கள் அப்படி எல்லாம் பேசியிருக்காங்க, ஏன் மக்கள் அவரை விரட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவா சுருக்கமா பார்க்கலாம். சுசீந்திரம் தேரோட்டம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் எல்லாருமே தேரினுடைய வடத்தை பிடித்து இழுத்துட்டு போவாங்க. இந்த நிகழ்வானது வருஷா வருஷம் விமர்சையாவே நடந்துட்டு இருக்கும். ஹிந்துக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு நிகழ்வுல பங்கேற்பாங்க. குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரியா இந்த சுசீந்திரம் தேரோட்டம் நிகழ்ச்சி நடக்கும் பொழுது கரெக்டா அந்த நேரத்துக்கு எல்லாருமே வந்துருவாங்க, அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. கடந்த 2ஆம் தேதி, ஓகேங்களா, ஜனவரி 2ஆம் தேதி இந்த சுசீந்திர தேரோட்ட நிகழ்வானது நடக்க இருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறதுக்காக ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள், அப்புறம் திரு மனோஜ் தங்கராஜ், அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் இருக்கார் இல்லையா, அவரு, அப்புறம் எம்பி, காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த், அவருடைய கான்ஸ்டிடுவன்சி நினைக்கிறாரு, அவங்க எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி அங்க வந்திருந்தாங்க. இந்த குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஹிந்து இளைஞர்கள் அவங்க மட்டும்தான் இந்த தேர் வடத்தை பிடித்து இழுத்துட்டு போவாங்க. அதுதான் அந்த ஊருடைய வழக்கமாவும் இருக்கு. குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஹிந்து இயக்கத்தை சேர்ந்த இளைஞர்கள், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஹிந்து இளைஞர்கள், அந்த ஊரை சேர்ந்த இந்து இளைஞர்கள், அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தேர் வடத்தை பிடிச்சுக்கிட்டு இழுத்துட்டு போவாங்க. அதுதான் அந்த ஊரினுடைய வழக்கமாவும் இருக்கு. அப்படி அந்த ஹிந்து இளைஞர்கள் தேர் வடத்தை பிடிச்சு தேரை இழுத்துட்டு போகும்பொழுது சில ஸ்லோகன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பாரத் மாதா கி ஜெய், ஓம் காளி, ஜெய் காளி, இந்த மாதிரியான கோஷங்களை சொல்லிக்கிட்டே தான் இழுத்துட்டு போவாங்க.
இது வருஷா வருஷம் நடக்கிறது தான். இப்படிதான் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் சொல்லிக்கிட்டு இந்த ஸ்லோகனை சொல்லிக்கிட்டு தான் தேரை இழுத்துட்டே போவாங்க. எப்படி வருஷா வருஷம் இந்த சுசீந்திரன் தேரோட்டம் நடக்குமோ அதே மாதிரிதான் இந்த வருஷமும் நடக்க இருந்தது. பட் அமைச்சர் சேகர் பாபு இருக்காரு இல்லையா, அவரு சரியான நேரத்துல அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வரல. அவர் கொஞ்சம் லேட்டா தான் வந்திருந்தாரு. அவரு சரியான நேரத்துக்கு வரல, எல்லாமே லேட்டா போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக மக்கள், அங்கிருந்த பொதுமக்கள் சேகர் பாபு மீது கோபத்தோட இருந்திருக்காங்க. ஆனாலும் அங்கிருந்த மக்கள் சரி இது திருவிழா நேரம், இது பத்திலாம் நம்ம பேச வேணாம்னு சொல்லி அவரை மன்னிச்சுட்டு அவங்க தேரை இழுக்க ஆரம்பிச்சாங்க. பாரத் மாதா கி ஜெய், ஓம் காளி ஜெய் காளி இத சொல்லி இழுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அமைச்சர் சேகர் பாபு இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்காரு, இத மாதிரி நீங்க கோஷங்கள் போடக்கூடாது, ஓம் காளி ஜெய் காளி கோஷம் போடக்கூடாது, பக்தி கோஷங்கள் மட்டும்தான் போடணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அமைச்சர் சேகர் பாபு இப்படி சொன்ன உடனேயே அங்கிருந்த பக்தர்கள் அவங்களுக்கு இன்னும் தலைக்கு உச்சத்துக்கு ஏறி போயிடுச்சு. அதனால அவங்க உடனடியாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திருப்பரக்குன்ற முருகனுக்கு அரோகரா, அதுக்கப்புறம் தானுமாலய சாமிக்கு ஜெய் அப்படின்ற மாதிரி கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பரக்குன்ற முருகனுக்கு அரோகரான்னு சொன்ன உடனேயே அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு மூக்கு வெறுத்து போச்சு. அவருக்கு பயங்கரமா பிபி ஏறிடுச்சு. அந்த நேரத்துலதான் அவரு அசிங்க அசிங்கமா பேச ஆரம்பிச்சாரு. அப்போ அங்கிருந்த பக்தர்களை பார்த்து நீங்களா சோறதான் திங்கிறீங்களா இல்லனா அப்படின்ற மாதிரி அசிங்கமா அந்த ஆளு பேசிட்டு இருக்காரு. அதுவும் எங்க கோவில் வளாகத்துல திருவிழா நேரத்துல பக்தர்களை பார்த்து இந்த ஆள் அப்படி பேசியிருக்காரு. இந்த லட்சணத்துல இவரு அமைச்சரா வேற இருக்காரு. பக்தர்களை பார்த்து இப்படி எல்லாம் பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சு காமன் சென்ஸ் இருக்கா? இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் கொஞ்சமாச்சு உங்களுக்கு எல்லாம் இருக்கா? சேகர் பாபு அவர்கள் இப்படி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தேவையில்லாத வார்த்தைகள் சேகர் பாபு அவர்கள் விட்டதுக்கு அப்புறமா இங்க இருந்த மக்கள் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? ஆல்ரெடி அந்த மக்கள் அவ்வளவு கோபத்தோட இருந்திருக்காங்க. இதுல இவர் அசிங்கமா பேசினா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த மக்கள் சும்மா இருப்பாங்களா? அதுவும் குமரி மக்கள், நம்ம குமரி மக்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? அங்கிருந்த இந்து மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத அல்லேலூயா சேகர் பாபுவே இந்து கோயிலை விட்டு வெளியே போன்னு சொல்லி சேகர் பாபு அவர்களை விரட்டடிச்சிருக்காங்க. விஷயம் அங்க ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. எல்லாருமே பதட்டமான நிலையில இருக்காங்க. சோ அங்கிருந்த காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க, அமைச்சர் சேகர் பாபு அவர்களையும் அவர் கூட இருந்த மற்ற கட்சிக்காரர்களையும் பாதுகாப்பா அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இதனால பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தேரோட்டம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, இந்த ஒரு சம்பவத்தினாலேயே சீரும் சிறப்புமா கலகலப்பாவே இந்த தேரோட்டமானது நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம சொல்லியே ஆகணும். 1982 குமரி மாவட்டத்துல மிகப்பெரிய அளவுல இந்து எழுச்சியானது நடந்தது. முதல் தடவையாக அப்பதான் மிகப்பெரிய அளவுல நடந்தது. அதுக்கப்புறமா மறுபடியும் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இப்ப நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. குமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் எல்லாருமே இப்போ விழிப்படைய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திராவிட மாடல் அரசு இவங்க செய்யக்கூடிய அரசியல் எப்பேற்பட்ட அரசியல் அப்படின்றத மக்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுக்கப்புறமாவும் திமுக செய்யக்கூடிய மதவாத அரசியல் அப்படின்றது ஈடுபடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு, குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஹிந்துக்களுக்கு நான் என்னுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.